முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அபி காரில் ஏறி உட்கார்ந்ததும் கார் சீறி பாய்ந்தது. இப்போது நாம் எங்கே போகிறோம்? சொல்கிறேன் வா. கார் திண்டிவனம் போகும் வழியில் சென்று கொண்டிருந்தது. உங்களை தான் கேட்குறேன், இப்போது நம்ம எங்கே போகிறோம்? நீ தானே சொன்ன இங்கே இருந்தால் யாராவது பார்த்துடுவாங்க, உனக்கு தான் கஷ்டம்னு. அதுக்கு தான் நம்ம யாருன்னு தெரியாத ஒரு ஊருக்கு போகிறோம். எந்த ஊர்? திண்டிவனம். அங்கே எதுக்கு? இங்கே பாரு அபி, இன்றைக்கி முழுக்க எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது எந்த ஊராக இருந்தாலும் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நாம் இங்கேருந்து நேராக திண்டிவனம் போய் அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே இன்றைக்கி முழுக்க டேவை ஸ்பெண்ட் பண்ணலாம். அபி அவனையே பயத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். கௌதம் சற்று எரிச்சலோடு, இங்கே பாரு, நம்ம காரில் தான் போய்கிட்டு இருக்கோம். காரில் போகும்போதே உன்னை நான் எதுவும் பண்ணிட மாட்டேன், அப்படி பார்க்காத. அபி பார்வையை வேறுபுறம் திருப்பி கொண்டாள். கௌதம் இருந்த கோபத்தில் 1.5 மணி நேரத்தில் திண்டிவனத்தை அடைந்து விட்டான். திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டில் மல்லி முல்லையின் வாசம் வெகுவாய் வந்தது. காரிலிருந்து இறங்கியவன், என்ன பூ வேணும்? அது மல்லியா முல்லையா? அபி அமைதியாகவே இருக்க, சரி, மல்லியில் 2 முழம், முல்லையில் 2 முழம் கொடுங்க. வேறு ஏதாவது வேணுமா? இல்லை, போதும் என்றால் அபி. பூவுக்கு பணத்தை கொடுத்தவன், இந்தா இதை தலையில் வை. அபி பூவை வாங்காமல் அவனையே பார்த்து கொண்டிருக்க, சரி திரும்பு, நானே வச்சு விடுறேன். இல்லை வேண்டாம், நானே வச்சுக்கிறேன். அப்போ வாங்கி வை. பூக்கார அம்மாவிடம், இங்கே கோவில் ஏதாவது இருக்கா? அந்த பக்கம் போங்க, ஒரு சிவன் கோவில் இருக்குது, பெருமாள் கோவில் இருக்குது. தேங்க்ஸ்மா. அவர்கள் சொன்ன திசையில் காரை விட ஒரு பெருமாள் கோவில் கண்ணில் தென்பட்டது. அர்ச்சனையை வாங்கி கொண்டு அபியும் கௌதமும் உள்ளே போக கூட்டம் அவ்வளவாய் இல்லை. மூவரின் பெயரிலும் அர்ச்சனை செய்தவன் ஐயர் வந்து அர்ச்சனை தட்டையும் விபூதி குங்கும பிரசாதத்தையும் கொடுக்க குங்குமத்தை வாங்கி அபியின் நெற்றியில் வைத்து விட்டான். அபிக்கு உடலெல்லாம் தட தடவென உதற ஆரம்பித்தது. கொஞ்ச நேரம் கோயிலுக்குள்ளேயே 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்க, சரி போகலாமா? அருகில் இருந்தவர்களிடம் விசாரித்து கொண்டு பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு அபியை கூட்டி சென்றான். ஏசி ரூம்குள்ளே போனவங்க, உனக்கு என்ன வேணும்? ஆர்டர் பண்ண அபி. எனக்கு பசிக்கலை, எனக்கு எதுவும் வேண்டாம். அபி, இன்றைக்கி முழுக்க நீ என் கூட தான் இருக்க போகிற. ஒரு நாள் முழுக்க உன்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஒழுங்காக ஆர்டர் பண்ணு. நீ நாளைக்கீழா நின்னாலும் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நான் உன்னை கொண்டு போய் வீட்டில் விட மாட்டேன். நாம் வீட்டுக்கு போக நைட் ஆகிடும். தேவையில்லாமல் சாப்பிடாமல் இருந்து உடம்பை கெடுத்துக்காக. என்ன வேணுமோ ஒழுங்காக ஆர்டர் பண்ணு. இல்லை விடு, உனக்கு நானே ஆர்டர் பண்ணுறேன். அவன் ஆர்டர் செய்த அத்தனையுமே அபிக்கு விருப்பமானவை. இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு இவருக்கு எப்படி தெரியும்? அபிக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஒரு சேர வந்தது. இருவரும் நிதானமாய் சாப்பிட்டு முடிக்க கைகளை கழுவிக்கொண்டு வெளியே வந்தவர்கள், அடுத்தது வீட்டுக்கு தானே? அபி கேட்க, ஏன் இப்போ வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற? இல்லை, இதுக்கப்புறம் எங்கே போக போகிறோம்? வா சொல்கிறேன். கார் திண்டிவனத்திலிருந்து ஒரு கிராமத்து வழியில் திரும்பியது.
திண்டிவனத்திலிருந்து திரும்பி ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளே போனதும் அந்த அழகான கிராமம் வந்தது. பச்சை பசேலென வயல்வெளிகள். உண்மையில் சுற்றுப்புறம் பார்க்க மிகவும் ரம்மியமாய் இருந்தது. அபிக்கு இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கை அவ்வளவா பழக்கமில்லை. விஷ்ணு வீட்டுக்கு எப்போவாவது அபி ஃபேமிலியோட கெஸ்ட்டாக வருவாங்க. ஒரு நாள், அதுவே அதிகம். அடுத்த நாள் கிளம்பிடுவாங்க. அழகான அந்த சின்ன கிராமத்து வீடு, சுற்றிலும் வயல்வெளி, தென்னை, பனை, புளிய மரம், வேப்ப மரம், கொய்யா, சப்போட்டா, கொஞ்ச தூரத்தில் கிணறு, கூடவே பம்பு செட்டு. அதுவரை இறுக்கத்தில் இருந்த அபியின் மனம் லேசானது. மகிழ்ச்சியில் மனம் துள்ளி குதித்தது. அவ இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்ததே இல்லை. அவர்களது காரோட ஹாரன் சத்தம் கேட்டு ஒருத்தர் ஓடி வந்து கதவை திறக்கவும் காரை கொண்டு போய் வீட்டின் முன்னால் நிறுத்தினான். அபி காரிலிருந்து இறங்க, வாங்க சார், இந்த வீட்டை வாங்கின பிறகு இப்போ தான் இங்கே வரீங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்கள் ஒய்ஃப் எங்க? கமலா? இதை வரங்க. கமலா உள்ளிருந்து ஓடி வர அபி எதுவும் புரியாமல் பார்க்க, வாங்க சார் சொல்லிக்கொண்டே கமலாவும் உள்ளிருந்து வந்தாள். இவர் பேர் வேலு, இவரோட ஒய்ஃப் கமலா. இவங்க 2 பேரும் தான் இந்த கிராமத்து வீட்டை பார்த்துக்கிறாங்க. இவங்க என்னோட ஒய்ஃப், பேர் அபி. இருவரும் ஒரு சேர வணக்கம் சொல்ல அபியும் வணக்கம் என்றாள். உள்ள வாங்க சார், லக்கேஜ் எல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன். இல்லை, லக்கேஜ் எல்லாம் எதுவும் இல்லை. நாங்கள் ஒரு 3 இல்லை 4 மணிக்கு கிளம்பிடுவோம். ஏன் சார், முதலாம் வந்திருக்கீங்க, ஒரு 2 நாள் தங்கியிருந்து போகலாமே. அபியை பார்த்து கொண்டே, போகலான்தான், பட் என் ஒய்ஃபுக்கு இந்த கிராமத்து வாழ்க்கை பழக்கம் இல்லை. அதனால் சும்மா எப்படி இருக்குன்னு காமிக்கலான்னு வந்தேன். அம்மா, ஒரு 2 நாள் தங்கி பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கேருந்து போக மனசே வராது, அவ்வளோ நல்லாயிருக்கும். அபியின் சூழ்நிலை புரியாமல் கமலாவும் சொல்ல, அது சரி விடு அபி, உனக்கு பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரிப்பு, சாயந்தரம் கிளம்பிடலாம். இப்போது உள்ளே வா. வலது காலை எடுத்து வச்சு உள்ளே போங்கம்மா. அபி மெதுவாய் உள்ளே போக, மிகவும் அழகான சிறிய அந்த கிராமத்து வீடு, நடுவில் முற்றம் வைத்து சுற்றிலும் நல்ல பெரிய ரூமோட பார்க்கவே அழகாக இருந்தது. ஒவ்வொரு அறையும் நல்லா காற்றோட்டமாக விசாலமாக இருக்க, கட்டுமானம் மிகவும் நேர்த்தியாக இருந்தது. இது யாரோட வீடு? அபி மெதுவாய் கௌதமை கேட்க, நம்ம வீடு தான். நம்ம வீடா? எப்போ வாங்குனீங்க? அதுவா, கொஞ்ச நாள் ஆகுது. இங்கே எதுக்கு வீடு? அஸ்வினுக்கு கல்யாணம் ஆன பிறகு நீயும் நானும் கடைசி காலத்தில் பீஸ்ஃபுல்லாக இருக்கணுமே, அதுக்காக வாங்கினேன் கிராமத்து வீடு. அபி வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டே வர, அம்மா மதியம் என்ன சமைக்கட்டும்? கமலா கேட்டுக்கொண்டே வந்தாள். கறிமீன் ஏதாவது சமைக்கட்டுமா? இல்லை, வேண்டாம், என் ஒய்ஃபு ப்யூர் வெஜ்ஜு, அதனால் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஏதாவது வெஜ் ஐட்டமாக செய்யுங்க. அப்போது விருந்து சாப்பாடு செய்யட்டுமா? உங்கள் இஷ்டம்க்கா, அபி மெதுவாய் சொன்னாள். சரிங்கம்மா, நீங்கள் போய் ரூமில் ரெஸ்ட் எடுங்க, சரியாக 1 மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடியாக இருக்கும். கமலா சமையல் செய்ய ஆரம்பித்தாள். சரி, நாம்
எத்தனை மணிக்கு கிளம்ப போகிறோம்? இப்போ தாண்டி வந்திருக்கோம், அதுக்குள்ளே கிளம்புறத பற்றி பேசுகிற? இல்லை, ரொம்ப லேட் ஆகிட்டா மைத்திலிக்கு பதில் சொல்ல முடியாது. நீ எதுக்கு அவளுக்கு பதில் சொல்ல போகிற? இது என்ன கேள்வி? அவள் என் தங்கச்சி, நான் வரலன்னா பயப்பட மாட்டாளா? நீ என்ன, யார் என்னன்னு தெரியாத ஒரு காட்டிலையா இருக்க? என் கூட உன் புருஷன் கூட இருக்க. இதில் உனக்கு என்ன பயம்? என் பயமே நீங்கள் தான். என்ன சொன்ன? அது ஒன்றும் இல்லை. சரி, அவங்க சமைச்சு முடிக்கட்டும், வா நம்ம ரூமுக்கு போகலாம். இல்லை, அதெல்லாம் வேண்டாம். நான் அவங்க கூட போய் ஹெல்ப் பண்ணுறேன். அவங்க என்ன 50 பேருக்கா சமைக்க போகிறாங்க? 2 பேருக்கு தானே. அதெல்லாம் ஈஸியாக செஞ்சுருவாங்க. நீ ஒன்றும் அங்கே போய் எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். நீ என் கூட வந்து ஹெல்ப் பண்ணு. உங்கள் கூட வந்து நான் என்ன ஹெல்ப் பண்ணேன்? எவ்வளவோ இருக்குது, சொன்னால் மட்டும் நீ என்ன செய்யவா போகிற? அபி தப்பித்தால் போதும் என்று கமலாவிடம் போக, என்னம்மா ரொம்ப போர் அடிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். என்ன பண்ணுறீங்க? விருந்து சாப்பாடு செய்கிறம்மா. ரொம்ப போர் அடித்தா தோட்டத்து பக்கம் வேணா போய் வாங்க. தோட்டத்தில் என்ன இருக்கும்? என்ன இருக்குமா? போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திரும்பி வர உங்களுக்கு மனசே இருக்காது. அப்படியா சொல்கிறீங்க? நிஜமாதாம்மா. நீங்கள் போகிறீங்கன்னா சொல்லுங்கள், நான் வேணும்னா எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்றேன். ஒரு நிமிஷம் இருங்கக்கா, நான் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். சரிங்கம்மா, நீங்கள் ஐயாவை கேட்டு சொல்லுங்கள். அபி மெதுவாய் கௌதமிடம் வர, கௌதம் ஃபோனில் எதையோ தீவிரமாய் பார்த்து கொண்டிருந்தான். அபி முன்னே வந்து நிற்கவும், என்ன வேணும்? அது இங்கே சும்மா தானே இருக்கும், கொஞ்ச நேரம் தோட்டத்து பக்கம் போய் வரலாமா? இந்த மதிய நேரத்துலையா? இந்த நேரத்தில் போனால் ரொம்ப வெயிலாக இருக்கும். ரொம்ப போர் அடித்தா ரூமுக்கு வேணால் போகலாம். இல்லை, வேண்டாம், நம்ம தோட்டத்துக்கே போகலாம். பெருமூச்சு விட்டவன், சரி, முதல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆசைப்பட்டு கேட்குற, சரி வா தோட்டத்து பக்கமே போய் வரலாம். அபி மகிழ்ச்சியோடு கமலாவிடம் ஓடி வந்து, அக்கா அந்த அண்ணாவை கூப்பிடுங்களேன், நாங்கள் 2 பேரும் தோட்டத்து பக்கம் போய் வரோம். கமலா வெளியே வந்து, எங்க ஐயாவும் அந்த அம்மாவும் தோட்டத்தை சுற்றி பார்க்கணுமா, கூட்டிகிட்டு போய் வாங்க. இந்த நேரத்துலையா? வெயிலாக இருக்குமேடி. அவங்க சாயந்தரமே கிளம்புறாங்கல்ல, அதனால் நேரம் இருக்காதுன்னு இப்போ சுற்றி பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வர சொல்லு. வேலு முன்னே நடக்க, கௌதமும் அபியும் பின்னால் நடந்தார்கள். தோட்டம் ரம்யமாய் இருந்தது. மா, பலா, வாழை, தென்னை, பனை, சப்போட்டா, கொய்யா எல்லாம் அணிவகுத்து நிற்க, மாமரத்திலிருந்து பூவும் பிஞ்சுமாய் பார்க்கவே அவ்வளவு அழகாக இருந்தது. அம்மா, இளநீ வெட்டட்டுங்களா? அபி கௌதமை பார்க்க, என்னை ஏன் பார்க்குற? வேணும்னா குடி. குடிக்கிறேன், ஒன்றே ஒன்று. வேலு பக்கத்தில் இருந்த சுரட்டு கொம்பால் இளநீரை அறுக்க, அபி அதையே அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தாள். கொஞ்சம் தள்ளி வந்து நில்லு அபி, இளநீ மேலே விழுந்துட போகுது. கௌதம் அபியின் கையை பிடித்து கொஞ்ச தூரம் கூட்டி போக, 2 கண்கள் அபியையும் கௌதமையும் வன்மத்தோடு பார்த்து கொண்டிருந்தது.